உதயண்ணா வந்து எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. உதயண்ணா வந்தப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எல்லாத்தையுமே வேண்டியது என்ன அப்படின்றது எல்லாமே கேட்டார். வந்த உடனே வந்து எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு என்ன தேவைன்னு தான் கேட்டாங்க. நான் போன வருஷம் தான் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இந்த அக்காங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. டைம் டேபிள் இல்லாமல் கீழே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ உதயண்ணா வந்தோடனே எல்லாமே கிடைச்சிருக்கு எங்களுக்கு. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஹாஸ்டலில் படிக்கிறேன்னா நாங்கள் வந்தப்போ தரையில தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பார்த்தா இப்போ டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றோம். அது வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. கிரவுண்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து கிட்டெல்லாம் துவைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணா. என் வீட்டுல கூட வாஷிங் மிஷின் இருக்கிறது இங்க வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா துவைக்க. கொஞ்ச நாளா வந்து வெளியில இருந்தா தண்ணி கேன் வந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஒரு 50-60 கேன் ஒரு நாளைக்கு வந்துருந்தோம். நானே பாத்துருக்கேன். இப்ப எங்களுக்கு எந்த தண்ணி வேணுமோ, எங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் வேணும்னா கோல்ட் வாட்டர் குடிக்கிறதுக்கு வந்து ஆர்வம் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணா. ஒரு என்டர்டைன்மெண்ட் டிவி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம்னா இப்போ டிவி கூட வாங்கி கொடுத்துருக்கீங்க. நாங்க வீட்டுல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். நீங்க வீட்டுக்கு போகவே மனசு வர மாட்டேங்குது. எங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே கேட்டாங்க. எங்களோட ரெக்வஸ்ட்லாம் கொடுத்தோம். எனக்கு வந்து சொன்னா எங்களுக்கு வந்து ஃபுட்பால் ஃபீல்டு வேணும், கபடி வந்து மழை வந்து தண்ணி வந்ததுனால அவங்களுக்கு ஷெட் வேணும்னு கேட்டிருந்தோம். இப்போ நடந்த 2 வருஷமா இந்த சிஎம் டிராஃபில வந்து ஃபுட்பாலில் நாங்கள் வந்து வின்னர்ஸா வந்திருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து 50,000 ரூபாய் கேஷ் ப்ரைஸா நீங்க கொடுத்தீங்கன்னா, செகண்ட் வருஷம் வந்து நீங்க 75,000 ரூபாய் நீங்க கேஷ் ப்ரைஸா கொடுத்தீங்கன்னா, ஒரே வருஷத்துல வந்து 25,000 ரூபாய் வந்து நீங்க அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணது வந்து எங்க எல்லாருக்குமே ஹாப்பியா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அவங்கள விட எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்து எனக்கு வந்து அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு தம்பி தான் இருக்காங்க. எனக்கும் எங்க தம்பிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட். தம்பி வந்து 11th படிக்கிறாங்கம்மா. என்னோட சொந்த ஊர் வந்து தருமபுரிங்க. வீட்டுல பெரியமா பாத்துக்கிறாங்க. நான் வந்து ஜிம்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணதே கிடையாது. இங்க வந்து எனக்கு புது நான் பார்க்காத எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எப்பயுமே நார்மல் வாட்ச் தான் கட்டிட்டு எங்கேயாவது வெளியே போவோம். அண்ணன் வந்து போட் பிராண்ட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்துருந்ததுனால எங்கேயாவது ஸ்கூலுக்கோ சரி மேட்சஸ்க்கோ சரி எங்கேயாவது வெளியே போகல ஒரு கெத்தாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இன்னொரு வாட்சே கட்டினது இல்லை. நான் ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு அப்படியே ஸ்கூலுக்கும் மேட்சஸ்லாம் போகக்குள்ள எஸ்டிடின்னு சொல்லி போகக்குள்ள ஒரு கெத்தாக இருக்கும். நான் அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சாம்பியன்ஸ் இப்போ கொடுத்த எல்லா திங்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. ரீசெண்டாக மெனுல வந்து 250 இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. நாங்கள் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு வாரம் எங்கள் வீட்டுக்கு போட்டோம் கேட்போம். அவங்க சொல்லுவாங்கடா ஐஸ்கிரீம் வந்து மெனுல இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஐஸ்கிரீம் கேக்குன்னு சொல்லிட்டு மாற்றி கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்கு ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாமல் பாஸ்தா நூடுல்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியான ஐட்டம் இருக்கு. போன வருஷம் வந்து நடந்த ஜூனியர் நேஷனல்ஸ்ல வந்து சில்வர் மெடல் பண்ணேன்னா உங்க கையில ஃபர்ஸ்ட் டைமா நான் ஐடியா சிங்கர்ஸ்க்கு 1 lakh வாங்கினேன். அது வாங்கினேன். அது என்னோட பர்த்டே அன்னைக்கு வாங்கினேன். சஜஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தயக்கமா இருந்துச்சுன்னா ஷையா ஃபீல் பண்ணோம்னா அதுல எழுதி போடுவோம். இப்போ உதயண்ணா வராருன்னு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம டெபுட்டி சிஎம் கூட போட்டோ எடுக்கின்ற ஒரு ஆசையும் இருந்தது. அதை வந்து எழுதி போட்டிருந்தோம். அது வந்து அவரு படிச்சு பார்த்துட்டு அவர் போகக்குள்ள வந்து போட்டோ எடுத்துட்டு போனாரு. எங்க ஹாஸ்டல்ல 60 பேர் இருக்கோம். அதுல நான் ஒருத்தர் பேசி ஒருத்தர் கொஸ்டின் கேட்டு அவர் ஆன்சர் பண்ணது எனக்கு ரொம்பவே கெத்தா இருந்துச்சு. உதயண்ணா வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே செம்ம ஜாலியா பேசினாங்க. ஒரு டெப்டி சிஎம் மாதிரிலாம் பேசல. யாரா இருந்தாலும் அவங்க தகுதி இருக்கும் போது எந்த டோர்னமெண்ட் இந்தியாவில் மட்டும் இன்டர்நேஷனல் எந்த டோர்னமெண்ட் ஆனாலும் அவங்க போய் விளையாடணும். அவங்க சொல்லிட்டாங்கன்னா போய் விளையாடணும். ஹாஸ்டல் தான் இப்போ என்னோட சாப்பாடு செலவு இருந்து என்னோட ஸ்டடீஸ் செலவு இருந்து எல்லாமே வந்து உதயண்ணா மூலயமா தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிடைச்சது வந்து எங்களுக்கு எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு லக்கியா ஃபீல் பண்றோம். அவரு இவ்வளோ நேரடியாக வந்து எங்கள்கிட்ட வேணுன்றதெல்லாம் கேட்டு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே ஹாஸ்டல் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ்.